வணக்கம் கைஸ், இது நம்மளோட 100வது வீடியோன்றதுனால இதை கண்டென்ட்டா போறது போல ஒரு விளாகா போட்டலான்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப் கிளம்பியிருந்தோம். பாண்டிச்சேரின்னு நீங்க ஒன்னும் தப்பா நினைக்க வேணாம். சும்மா அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் தான் கிளம்பியிருந்தோம். யார் கூட போறோம்னு பாத்தீங்கன்னா இவர் கூட தான். இவர் தான் நம்ம ஐரிஷன. இவர் கூட தான் இந்த ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நடுவுல நிறுத்தி ஸ்டாப்பிங்க போட்டோம் காஃபி குடிக்க. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வழியில பார்த்தா நிறைய அழகான இடங்கள். வழியில நம்ம அண்ணன் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த இடம் அழகா இருக்கு, இந்த இடத்துல ஒரு போட்டோ ஷூட்டை போட்டு போகண்டான்னு சொல்லி நிறுத்திட்டாரு. போட்டோ ஷூட்டை போட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்ட உடனே நம்ம ரெசிடென்சில ஒரு செக்கினை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஒன்று போட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நாங்க டிஃபன் சாப்பிடாம இருந்தது அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கிளம்புனா அந்த இடத்துல ஆரோவில் போலான்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படியே ஆரோவில் பக்கம் அழைச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் அண்ணனுக்கே தெரிஞ்சது நான் ஆந்திரா மெஸ் கூட்டு போவேன்னு பார்த்தா அவர் ஆரோவில் கூட்டு வந்துட்டேன்னு. போயிட்டதுக்கு அப்புறம் அண்ணன் வெளியில நின்று நீ போய் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு வெளியிலே நின்ட்டாரு. நானும் உள்ள போனா அங்க அழகழகான பொருட்கள், அழகான கடைகள் நிறைய இருந்தது. பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த அழகெல்லாம் ரசிச்சு வரும்போது தான் வயிறு லைட்டா கிழிச்சு. என்னடா கிள்ளுதுன்னு பார்த்தா அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது காலைல சாப்பாடே நாங்க என்ன சாப்பிடலன்ட்டு. அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி மதியான சாப்பாடை முடிச்சிட்டோம். மதிய உணவு முடிச்சுட்டு ரெசிடென்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன் வாடா ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஸ்விம்மிங் பூல்ல போய் குளியல போடலான்னு சொல்லி கூப்பிட்டாப்ல. சரி நம்மளும் ஒரு குளியல போடலான்னு சொல்லிட்டு இறங்கினா அண்ணன் அங்க குஜால்ஸா ஆடிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பிட்டோம். எங்க கிளம்பணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ராக் பீச் கிளம்பி வந்துட்டோம். நாங்க போன நேரம்னு பார்த்து அந்த இடத்துல கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. நல்ல மேகமூட்டத்தோட ராக் பீச் பாக்கிறதுக்கு செம்ம அழகா இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில வந்தோடனே ஒரு அருமையான பார்க்க பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வந்து கொஞ்ச நேரம் சுத்திட்டு நான் ஒரு குழம்பிய போட்டேன், அண்ணன் ஒரு பனிக்கூழ போட்டாப்ல. இந்த இடத்துல இருந்து கிளம்பி பக்கத்துலயே கொஞ்சம் ஒயிட் டவுன்ல ரோமிங்க போட்டு கொஞ்சம் போட்டோ ஷூட்டும் எடுத்துட்டு வர்ற வழியில பார்த்தா ஒரு அழகான சர்ச்சை பார்த்தேன். ஏதோ பெசிலியா சர்ச்சுன்னு சொன்னாங்க, ஆனா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. உள்ள போயிட்டு ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அண்ணன் பசிக்குதுன்னாப்ல. பசிக்குதுன்னு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா பீஸா கடையில நிறுத்துறான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பீஸா வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஐரிஷ் அண்ணன் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னோட உயிர் நண்பன் ஒருத்தன் பாண்டிச்சேரியில இருக்கான், அவனை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இவர் தான் அந்த நண்பர். ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்த்ததுனால வா மச்சான்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஃப்ரைடு சிக்கன் வாங்கி கொடுத்து சரி மச்சான் நான் போயிட்டு வரேன், எனக்கு பேட்மிண்டனுக்கு ஆடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வட்டமாமே டூரன்ட்டு கிளம்பிட்டான். நம்மளும் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி ரெசிடென்சிக்கு திரும்ப வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்ட் எடுத்துட்டு இன்று நாளை இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு நல்ல டிஃபனை போட்டு கிளம்பி வந்தா ஜோன்னு மழை. அங்க இருந்து வீட்டுக்கு மழையில் நனைஞ்சுக்கிட்டே ரிட்டர்ன் வந்துடும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இந்த விளாக் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.